Welcome to MWN.com. This channel is daily providing economic news of national and international importance through charts and words. Subscribe MWN.com. Thank you. 1. 25ஆம் நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் விப்ரோவின் பெரிய ஒப்பந்த முன்பதிவு ஆண்டுக்கு ஆண்டு 48.5 விழுக்காடு உயர்ந்து நிலையான நாணய அடிப்படையில் $1763 மில்லியனாக உயர்ந்துள்ளது. மார்ச் 31, 2025 உடன் முடிவடைந்த காலாண்டிற்கான அதன் மொத்த முன்பதிவுகள் நிலையான நாணய அடிப்படையில் $3955 மில்லியனாக இருந்தது, இது தொடர்ச்சியாக 13.4 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 2. ஐடி நிறுவனமான விப்ரோவின் நிகர லாபம் 25.9 விழுக்காடு அதிகரித்து 25.9 விழுக்காடு ரூபாயாக உயர்ந்து $3569.6 கோடியாக உள்ளது. 12 மாத காலாண்டில் தன்னார்வ விலகல் 15.0 விழுக்காடு ஆக இருந்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில், மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை 25ஆம் நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் 2,32,732 ஆக இருந்த நிலையில் இருந்து 614 அதிகரித்து 2,33,346 ஆக உள்ளது. 3. ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பரஸ்பர வரிகளை முறியடிக்கும் முயற்சியில், இந்தியாவில் ஏற்றுமதியாளர்கள் கடந்த மாதம் மட்டும் $10 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்காவிற்கு கொண்டு வந்துள்ளனர் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளை மேற்கோள் காட்டி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அறிக்கை தெரிவித்துள்ளது. இது, கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏற்றுமதியை விட 35% அதிகம் என்று அது மேலும் கூறியது. 4. குளிர்கால அறுவடை சந்தைகளுக்கு வந்ததால் காய்கறிகள், பருப்பு வகைகள் மற்றும் மசாலா பொருட்களின் விலைகள் குறைந்ததால், பிப்ரவரியில் 3.75 விழுக்காடு ஆக இருந்த சில்லறை உணவு பணவீக்கம் மார்ச் மாதத்தில் தொடர்ச்சியாக 5 மாதங்களாக 2.69 விழுக்காடு ஆக குறைந்தது. நுகர்வோர் உணவு விலை குறியீடு CFPI பிப்ரவரியுடன் ஒப்பிடும்போது கடந்த மாதம் தொடர்ச்சியாக 0.86 விழுக்காடு குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில், உணவு பணவீக்க விகிதம் 8.52 விழுக்காடு ஆக இருந்தது. 5. காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் மிதமானதால், மார்ச் மாதத்தில் மொத்த விலை குறியீடு WPI அடிப்படையிலான பணவீக்கம் 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு 2.05 விழுக்காடு ஆக குறைந்தது. WPI பணவீக்கம் பிப்ரவரி 2025 இல் 2.38 விழுக்காடு ஆகவும், மார்ச் 2024 இல் 0.26 விழுக்காடு ஆகவும் இருந்தது. 6. அமைதியான தொடக்கத்திற்குப் பிறகு சந்தைகள் நிலையான லாபத்துடன் பச்சை நிறத்தில் முடிவடைந்தன. நிஃப்டி 0.47 விழுக்காடு உயர்ந்து 23,437 இல் முடிந்தது, அதே நேரத்தில் சென்செக்ஸ் 0.4 விழுக்காடு இல் முடிந்தது. ஏப்ரல் மாதத்தில் முதல் முறையாக குறியீடு இந்த முக்கிய நிலைக்கு மேல் முடிவடைந்ததால், நிஃப்டியின் முடிவு 23,400 ஐ தாண்டியது குறிப்பிடத்தக்கது. Subject videos for BCom, BBA, MCom and MBA are available in the YouTube channel MWN.com. Please subscribe the channel MWN.com.